யோ, என்னையா சத்தத்தையே காணும்? கூப்பிட கூப்பிட காதையே கேட்காத மாதிரி கக்கூஸ்குள்ள உட்காந்துருக்கிறா? யோ, வெளியே வரோம், உமர்கிட்ட நான் பேசணும். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. என்ன பாட்டு படிச்சு என்ன மயக்கலாம் நினைக்கிறீரா? கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது, உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது. யோ, நீர் பாட்டு படிச்சாலும் சரி, அதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். கோவமா இருக்கிறது தான். எவ்வளவு திமிரு இருந்தா ராத்திரி படுக்கையில அகிலா அகிலான்னு புலம்பிக்கிட்டு இருப்பேரு. அது என்னையா அகிலா? யோம்லாது, என் புருஷன் என்ன பார்த்து பாட்டு படிக்கும்போது ஊடையில பாட்டு படிக்கிறது? ஏலே, என் பொண்டாட்டிய கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடுறியா? அவளே கோவத்துல இருக்கா, தூண்டி விடுறதுக்கு வந்துட்டியா? அட பாவி, நீ ஒருத்தனே போதும், ஏமல இப்படி போட்டு கொடுக்குற? அனிதா அனிதா, அவன் பேச்ச கேட்காத, நீ நல்ல பிள்ளைல. இங்க பாரு, எம்பூட்டு அழகா இருக்க. இருக்கேன், அதெல்லாம் எனக்கு புரியுது. நானும் இன்னையில இருந்து ஆபீஸ்க்கு வரப்போறேன். அதான் இந்த கெட்டப்பு. அப்படி கூட அருவாள புலி எதுக்குடா பதுங்குதுன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது. நீ ஆபீஸ்க்கு போய் ஆபீஸ்ல உள்ளவளெல்லாம் ஓடு வழியாக்கப்படியாக்கும். இங்க பாரு, வீட்ல இருந்து எங்களை கவனிக்கிறதுக்கு நானும் சரியா இருக்கும். இதுல ஆபீஸ்ல போய் என்ன செய்யப்பட? உங்க அப்பா கிட்ட ஒரு சேர போட்டு நானும் உட்காருவேன். அனிதா, இது உனக்கே நியாயமாப்படுதா? ஏதாவது வாய் தவறி ஏதாவது உளறி இருப்பேன், அதுக்கு இப்படியெல்லாம் பழி வாங்காதடி. சரி, போனா போது. கார் வந்த உடனே முதல்ல ட்ரிப்பு என்னதான் கூட்டிட்டு போகணும். அப்படித்தானே, கூட்டிட்டு போயிட்டா போச்சு. இல்ல, எனக்கு வாயில நல்லா வந்துடும். சும்மா என்னையே வம்பளக்காத. அனிதா, நீ எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏலே, நீ ஒருத்தனே போதும் என்ன பழி வாங்குறதுக்கு. ஏமல இம்புட்டு கொலவரி? என்னத்துக்குல? ஏல, என் புருஷன் 4 வார்த்தை என்கிட்ட பேச விட மாட்டாளே, இப்ப என்னத்துக்கு கூப்பிடுதா? அதுக்கான கரைச்சல் சீக்கிரட்டாம்ல, சீக்கிரட்டு. நீ போல வர்ற, என்ன போட்டு கொடுக்கறதுக்குனே அங்க இருந்து இங்க கிளம்பிக்கிட்டு வருவியோ? அட பாவி, ஏல போல. சரில. யோ, இங்க திரும்பும். யோ, என்ன அனிதா? யோ, அவகிட்ட அப்படி சொன்னீரா? பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு. ஏடி, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான், நீ வேற இப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இந்த வருத்து வராத. அதெப்படி? நீ சொல்லியிருப்பேரு, நீ சொல்லாமல அவன் சொல்றான். கேட்டி, அவளும் என் பொண்டாட்டி தானே.
அதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லுவேரோ. நீர் என்ன மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதானே எங்கடா ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். சரி சரி, ஏதோ அவசரம்னு கூப்பிடுதால, என்னன்னு போய் பாரு. அவங்க அம்மா அப்பா கூட இங்கே தானே வந்திருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை வேற இங்கே தானே வந்திருக்கு. ஏதாவது சாமாங்கியமாக வாங்கணுமா இருக்கும். ஒழுங்கா எல்லாத்தையும் வாங்கி போடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, கடைக்கு போனீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியது இருக்கு. நானும் பில்லு தரேன், வாங்கிட்டு வாங்க. சரி அனிதா, இப்போ போகட்டா? சரி சரி, அங்கே போய் உட்காந்து உடனே பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காதேரும். சீக்கிரமா போனேன் வந்தேன்னு இரும். இன்னைக்கு இங்கே தான் இருக்கணும். அதுக்கு ஏண்டி இத்தனை வலிப்பும் சலிப்பும்? அடி பாவி, அவளும் ஏன் பொண்டாட்டி தானே, அவளை கொஞ்சாம. நான் என்ன கொஞ்சம் வேண்டாம் நான் சொல்கிறேன். அதுக்காக அங்கேயே மணிக்கணக்காக உட்காந்தா பின்ன இங்கே ஒருத்தி எம்பிட்டு நேரம் குத்த வச்சிருக்குது. சரி சரி, சீக்கிரம் வரேன் சரியா? போயிட்டு வாங்க. மனுஷன் எங்கிட்டு தான் இருப்பார் போல, விட்டா போதும்னு. போகட்டும், எனக்கு என்ன. நான் போய் சோத்தக்கறி ஆக்கி ஆளா போட்டு சாப்பிட போறேன். பசி உயிர் போகுது. ஏங்க தள்ளிக்கோங்க, பிள்ளைங்க வந்துட போறாங்க. என்னத்துக்கு இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? என்னடி செண்டு போட்டிருக்க? அப்படி மணக்குது, ஆளையே தூக்கு தூக்குன்னு தூக்குது. சென்ட்டும் போடல ஒன்றும் போடல. நான் இப்ப சென்ட்டை போட்டுட்டு எங்க போக போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சோப்பு. அடிப்பாவி, சோப்பே இம்புட்டு மனம் மணக்குதா? மணக்கும் மணக்கும், தள்ளி போங்க. நான் போய் புடவையை மாத்திட்டு வரேன். கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம். இந்த புடவைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? இருக்கும். இது வீட்டுக்கு கட்டுறது. இதெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே வர முடியாது. ஒரு மார்க்கமா தாண்டி இருக்க. வர வர உன் அழகு கூடிக்கிட்டே போகுது. இல்ல உனக்கு மூக்கு வேத்துருமோ? எங்க எங்கன்னு தான் அலைவியல. அங்க அவளை கொஞ்சனா அங்க கொஞ்சம் விட மாட்டுக்க, இங்க வந்து இவளை கொஞ்சனா இவளையும் கொஞ்சம் விட மாட்டுக்க. உங்களுக்கு ஏத்தாளு உங்க மவன் தான். தள்ளி போங்க. என்னடி வர வர குரல் அப்படியே பம்முது. ஏய் என்ன ஒரு மார்க்கமா தான் இருக்க? என்னமோ மாதிரிதான் இருக்கு. இருக்கும். வேற வேலை இல்ல, நகர்ந்து போங்க. டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு வாங்க கடைக்கு போகணும். கடைக்கு போக தான் இவ்வளோ அக்கறையா கூப்பிட்டியா? வேற ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நகர்ந்து போங்க. என் தங்கச்சி வேற இங்கதான் வந்து இருக்கா, நீங்க வேற தள்ளிக்கோங்க. திடீர்னு வந்துட போறா. ஏய் அதெல்லாம் வரமாட்டா. நம்ம பெட்ரூம்குள்ள யார் வர போறா? வரமாட்டா வரமாட்டா. உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏங்க திடீர்னு வந்துட்டானா ஒரு மாதிரி இருக்கும். நகர்ந்து போங்க. ஆமா தாயே, போறேன். சரி, வேஷ்டியை கட்டிட்டேவா கடைக்கு வர போறீங்க? போய் பேண்ட் ஷர்ட்டை மாத்துங்க. ஏண்டி கட்டிட்டு வந்தா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போங்க போய் மாத்திட்டு வாங்க. பொறுக்காத, ரெண்டு பேரும் இப்படித்தான். அத்தான் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தா ரெண்டு பேருக்குமே பொறுக்காது. அவ என்னன்னா ஆஃபீஸ்க்கு போகும்போது சும்மா ஏனோ தானோன்னு போங்கம்பா, யாராவது பார்த்துருவாங்கன்னு. நீ என்னன்னா கடத்தருக்கு போனா எவளாவது என்ன கண்ணடிச்சிருவாம்ப. இதான் வேலை உங்க ரெண்டு பேருக்கும். ஆமா, எல்லாரும் உங்களை தான் பார்த்து கண்ணடிக்க போறாங்க. ஏங்க மாத்திட்டு வாங்க, போங்க. சரிடி, ஒரு நாள் வச்சுக்கிற இரு, அப்புறம் இருக்கு. அடப்பாவி, நீயும் ரெடியா? சொல்லிட்டால, கிளம்புங்க.
அசிவனுக்கே கணக்கு சொல்ற அளவுக்கு வந்துட்டாள்வோ. என்ன பாடுபடுத்தி எடுக்கல்வோ. இருக்குடி ரெண்டு வடக்கும் ரெண்டு வடையும் பார்க்க வச்சு கொழும்புடாய் பாக்கெட் வாங்கி மைசூர் பா பாக்கெட் வாங்கி எல்லாத்தையும் உட்காந்து தனியா திங்கடனா இல்லையான பாடு. என்னன்னு தம்பி என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? அத ஏன் நீ கேக்குற? நேத்து ஒரு கொழும்புடாய் பாக்கெட் வாங்கி வச்சேன். அதை யார் தின்னான்னு கேட்டா நீ ஒண்ணு நான் ரெண்டு நான் ரெண்டு நீ ரெண்டு நான் ஒண்ணு நீ ஒண்ணுன்னு அலப்பறை பண்றாள் உனே. உனக்கு தொல்லை தாங்க முடியலனே. சரி விடல, பாப்பா எத்து தின்றுப்பா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்காத. உனக்கு கள்ள மிட்டாய் தானே வேணும்? அப்பா கடைக்கு போது வாங்கிட்டு வர சொல்லுவோம். சரியா? சரிண்ணே. இது தம்பி இன்னைக்கு என்ன பொருள் சொல்லலாம்னு பாத்தியா? ஐயோ மடனே போயிட்டேனே. 2 நாள் ஒண்ணுமே சொல்லல. ஒரே வேலையா இருந்துச்சா, அதனால இன்னைக்கு நான் சொல்லல. இப்ப போய் நெட்ல பாத்துட்டு வரேன். சரியானே? சரில தம்பி. அண்ணே மசாலா டப்பாவை பத்தி பாப்போனே. எல்லா மசாலாவும் ஒரே பாக்ஸ்ல போட்டு வைப்பாங்க பாரு. சீரகம், வெந்தயம், கடுகு அப்படி எல்லாம் போட்டு வைக்கிறது வுட்ல இருக்குது. அந்த டப்பாவை பத்தி சொல்லுமா? சரில தம்பி. அண்ட் கிராஃப்ட் ஸ்பைஸ் செட் வுட்ல செஞ்சது 1 பீஸ். இதோட விலை 590 ரூபாய். முந்தைய விலை 799 ரூபாய். 26% ஆஃப்ல நம்ம Flipkartல கிடைக்குது. ஸ்பைஸ் செட் மசாலா பொருள் போட்டு வைக்கிறது. இதோட கலர் பிரவுன். வுட்டன் மெட்டீரியல் வுட்டன். கெபாசிட்டி 50 ml போட்டுக்கலாம். வுட்டன் ஸ்பைஸ் பாக்ஸ், ஸ்பைஸ் கண்டெய்னர் பாக்ஸ், 9 பார்ட்டிஷன்ஸ், 1 ஸ்பூன் மசாலா பாக்ஸ், வுட்டன் மசாலா பாக்ஸ், ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ், மசாலா கண்டெய்னர். இத வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அண்ட் கிராஃப்ட் ஸ்பைஸ் செட் வுட்டன் 1 பீஸ். இதோட விலை 590 ரூபாய். இப்போ 26% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. வுட்டால செஞ்சது ஸ்பைஸ் செட். ஓகே. அடுத்ததா நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னா மோகினி ஸ்டீல் டீ காஃபி அண்ட் சுகர் கண்டெய்னர். இதோட கெபாசிட்டி 800 ml சில்வர். இதோட விலை 254 ரூபாய். 699 ரூபாய் இருந்திருக்கு. 63% ஆஃப்ல இப்ப Flipkartல கிடைக்குது. பேக்ல ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கும். டீ அல்லது காஃபி போட்டுக்கலாம். சுகர் போட்டுக்கிற கண்டெய்னர். வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. 800 ml சில்வர். மோகினி ஸ்டீல் டீ காஃபி அண்ட் சுகர் கண்டெய்னர் சில்வர் 800 ml. இதோட விலை 254 ரூபாய். 699 ரூபாய் இருந்திருக்கு. 63% ஆஃப்ல இப்ப 254 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏர்டைட் கண்டெய்னர். வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. மெட்டீரியல் ஸ்டீல். என்ன தம்பி அப்பா எங்கேயோ வெளிய போடாம? அம்மா சொல்லுச்சு எல்லாரும் வெளிய போடாம. இல்ல அப்பாவும் அம்மாவும் மட்டும் போதா? நானும் கள்ள மிட்டாய் வாங்க போலாம்னு நினைச்சேன். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் பைக்ல ஜாலியா போயிட்டு வரட்டும். கார் வந்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும்னு நான் போலனே. நம்ம போனோம்னு வச்சுக்கோ, இந்த 2 வாண்டா இப்போ ஓடியாடும். எல்லாரும் பைக்ல எப்படி போக முடியும்? நம்ம 4 பேரு, அப்பா அம்மா 6 பேர் போக முடியுமா? அதான் அம்மாவும் அப்பாவும் மட்டும் போயிட்டு வரட்டும்னு விட்டேன். சூப்பர்ல தம்பி, நீ தான் ரொம்ப நல்லவன். நீயும் என்ன நல்லவன் தானே. நான் நல்லவனோக்கு நல்லவன், நீ நல்லவனோட நல்லவன் தெரியுமா? என்னடி என் மூஞ்சில என்ன தெரியுதுன்னு இப்படி வந்து எட்டி பாக்குற? என்னத்துக்கிட்ட எட்டி பாக்குற? இல்லனே நல்லவனுக்கு நல்லவனியே. அந்த நல்லவன் எப்படி இருப்பான்னு பார்த்தேன். பாத்தியானே இவளுக்கு கொழுப்பு பத்தியா? நான் சும்மையா சொல்றேன். என்ன பேச்சு பேசுறாளுவோ பத்தியா? அறிவா கல்வி கட்டிட்டா உடனே இவளுக்கு போடுக்காத. உடனே இவரு திமிர்த்தனத்துல பேசணும். அப்படி பேசணும் இப்படி பேசுறோம் பாரு. சரி ஏமாட்டி இப்படி இருக்கியே? உங்க 2 பேத்தையும் முதல்ல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சாக சொல்லணும். ரொம்ப சேட்டை பண்ணிட்டியா? உங்க சேட்டெல்லாம் தாங்க முடியல. ஏ அப்பா என்ன பாடு பட்டி எடுக்கறியே தெரியுமா? இல்ல விடல தம்பி. பாப்பா பள்ளிக்கூடம்லாம் போயிட்டானா அப்புறம் நார்மல் ஆயிருவா. வீட்ல இருக்க வரைக்கும் தான் சேட்டை பண்ணுவா. பண்ணிட்டு போறாளே. எல்லாம் நீ குடுக்குற செல்லம். அதான் இவ்வளவு என்ன பாடு படுத்தி எடுக்கறாளுவோ தெரியுமா? ஏ அப்பா தாங்கவே முடியல. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கதிர் வந்திருந்தான். அவன் கேக்கறான், என்னடா உன் தங்கச்சி மாட ஒரே வாயாடியலா இருக்காளுவோ அப்படின்னு. அண்ணே ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குதுலானே? ஆமா தம்பி, எனக்கு கடிச்சு உனக்கு கடிச்சோ? ரூம்ல அப்பா ஃபோன் அடிச்சாலும் அடிக்கும். ஃபோனை வச்சிட்டு போயிருக்குமோனே. வானம் போய் பாப்போம். சரில. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
என்னடா இன்னைக்கு பசங்களை காணுமே அப்படின்னு தானே பாக்குறீங்க. இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கிறதுலே தெரியல. ரெண்டு பேருக்கும் ஷாப்பிங் போகணுமா, ரெண்டு பேருக்கும் சேலை வாங்கணுமா, பாடா படுத்தி எடுக்கிறாளுங்க. அதான் வெளியே வந்தோம். சரி அப்படியே கமெண்ட் சொல்லிடுவோம், ஒரு வாரம் ஆயிட்டேன்னு உங்க எல்லாரையும் தேடிட்டு. மாமா கூட யாரெல்லாம் கடைக்கு வரீங்க, வாங்க போவோம். யோ, எங்களுக்கே புடவை எடுத்து தர காணும், அதுக்குள்ளேயும் கொழுந்தியா மரலாம் கூப்பிடுறேராக்கும். அடி போடி வகையத்தவளை, உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கணும். என் குழந்தைய மரெல்லாம் ஒரு வாரமாக எனக்காக காத்திருக்காக. பின்ன எல்லாரும் வாங்க நாம கடைக்கு போவோம். இவ்வளோ ரெண்டு பேரையும் டீல்ல விட்டுருவோம். ரொம்ப ஓவர் தான். சரி சரி, கமெண்ட் சொல்லுங்க. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய கதை சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பு சரியில்லை, கமெண்ட் பண்ண முடியலன்னு கமெண்ட் பண்ணியிருக்க. பரவாயில்லம்மா, உடம்ப பார்த்துக்கோ. என்னாச்சு? ஐ லவ் யூ ஸோ மச்மா, ஐ மிஸ் யூ. நல்லா ரெஸ்டடு, உடம்ப பார்த்துக்க. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். என்னாச்சு? உடம்பு சரியில்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உடம்பு சரியில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐஸ்வர்யா அண்ட் மாமா வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபிதா, அவந்திகா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பட்டு பாவாடை சட்டை சூப்பராக இருக்குது, வேஷ்டி சட்டை சூப்பராக இருக்குது, வீடியோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? லவ் யூ அக்கா. ஹாய் விபிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பர், பட்டு பாவாடையும் சட்டையும் சூப்பராக இருக்குது. குட்டீஸ் வேற லெவல் வீடியோ, வீடியோ சூப்பர் கார்ட்டூன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பட்டு பாவாடை சூப்பராக இருக்கு. அபி, அவந்தி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அவந்தி, அபி, அஸ்வின், அருண், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாவம் என்னோட அஸ்வின் தங்கம், அபிதா, அவந்திகா, பாவம் என்னோட அஸ்வின், ரெண்டு பேரும் வச்சு செய்கிறீங்க தங்கத்தை. பார்க்கவே ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. இன்னைக்கு அருண் தங்கம் செம்ம மாசா பாட்டு பாட்டிங்க. பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மயிலுக்குட்டி, ரயிலுக்குட்டி, புஜுக்குட்டி, கண்ணுக்குட்டி, அம்முக்குட்டி, வேற லெவல். அஸ்வின், அருண், அவந்திகா, அபிதா எல்லாரும் வேற லெவல். குடும்பத்தில் சண்டை வருது சகஜம். ஐஸ்வர்யாவோட தங்கச்சி ஆசிரமத்தில் விடுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கோவப்படாதீங்க ஐஸ்வர்யா, கோவத்தை குறைங்க, எல்லாம் சீக்கிரம் சரியாகும். ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அஸ்வின், ஐ லவ் யூ அபிதா, ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ உமா. உமா வீடியோக்கு நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நேற்று மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் வீடுமா அலைய வேண்டியதாக போச்சு. அதான் வீடியோவும் கம்மியாக இருந்திருக்கும், கமெண்ட்டும் சொல்லலை. என்ன செய்கிறது, கொஞ்சம் பிஸியாகவும் ஆயிட்டோம். சாரிம்மா. ஐ லவ் யூ. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தங்கக்குட்டி, பிஜுக்குட்டி, மயிலுக்குட்டி எப்படி இருக்குது? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செம்மன் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ.
ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். அஸ்வின் செல்லம், அவந்தி செல்லம், அபிதா செல்லம், அருண் செல்லம், வெரி மச் எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல், சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், பாட்டு வேற லெவல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், பாட்டு சூப்பர். ஃபேமிலி அம்மா நல்லா ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அனிதாட்ட சொல்லி வேற கொடுக்குறீங்களா? என்ன தொலைச்சி தொப்ஸ் ஆக்கிடுவா. ஹாய் உமா குட்டி அக்கா, பார்த்துக்கிறேன். வாயில் சூடு வச்சா சரியாயிரும் மாமாக்கு. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் வசந்தி அக்கா, ஹாய், ஹவ் ஆர் யூ ஃபேமிலி மெம்பர்ஸ்? நான் ஒரு வாரமாக வர முடியல, கொஞ்சம் ஒர்க். அஸ்வின் குட்டி சாங்கு சூப்பர்ப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, பிஸியாக இருப்பீங்க. நானுமே நேற்று உடம்பு முடியலனால தான் வீடியோ கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம், கமெண்ட்டும் பண்ணலை. ஐ லவ் யூ. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பட்டுப்பாவடை நெயில் சூப்பர், செம்மையாக இருக்கீங்க. அஸ்வின் செல்லம், அம்மாவை பார்த்து பாட்டு பாடுறியா? உன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அபி செல்லம் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கடா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மேரி விஜயா, தாவானி அனிதாக்கு சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மேரி விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சூர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ. ஹாய் அருணிஷியோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் அருணிஷியோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் அருணிஷியோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? தூத்துக்குடிலாம் போயிட்டு வந்துட்டியா? மேரேஜ்லாம் எப்படி முடிஞ்சிச்சு? நல்லா முடிஞ்சிச்சா? எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. உடம்ப பார்த்துக்க. ஐ லவ் யூ. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மேரேஜெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு? நல்லா முடிஞ்சிச்சா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜயா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய். என்னடா கமெண்டே போடலை அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 4 நாள் லீவ் இருந்துச்சு,
அதுவும் இல்லாமல் நேற்று எங்கள் அத்தானுக்கு வேற உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கலையிறதுக்கே நேரம் சரியாக இருந்துச்சு. அதனால தான் சரி வர வீடியோ போட முடியல. இனி ஒழுங்காக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. மை டியர் ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச். தவறாமல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. பாய்.